الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهى الجنة أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயனியகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுக்கே என்றென்றும் உண்டாகும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீதேற்றமும் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்களுடைய குடும்பத்தினர்கள் அன்னார்களுடைய தோழர்கள் அன்னார்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய மூமின்களான முத்தகீன்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகும். புனித ஜும்மாவுடைய தினத்தன்று ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலோடும் ஆசையோடும் அமர்ந்திருக்கக்கூடிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எதை செய்வதன் மூலம் உலகத்துடைய வாழ்க்கை நிம்மதி, நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் நிம்மதி சந்தோஷம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எதை செய்வதன் மூலமாக உலகத்துடைய வாழ்க்கை நஷ்டம், நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் நஷ்டமும் கை சேதமும் அடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். வத்தகுல்லாஹ். பிறன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய 12 மாதங்களில் கடைசி மாதத்தை அடைந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய பல சிறப்புகளை கடந்து வந்து தற்போது நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். பிறன்புக்குரியவங்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய சிறப்பு அல்லாஹுடைய பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடாகிய கஅபா, இந்த கஅபத்துல்லாவை முழு உலகிலும் இருந்து வந்த மக்கள் ஒன்று சேர்ந்து இன்று கஅபத்துல்லாவில் இருந்து விடை கொடுத்து விடை பெற்று வரக்கூடிய இந்த நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். பேரன்புக்குரியவங்களே, இன்றைய தினம் எங்களுடைய நாட்டிலிருந்து முதலாவது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற சென்றவர்கள் வரக்கூடிய தினமாக இருந்து கொண்டது. பிறன்புக்குரியவங்களே, அல்லாஹ்வுடைய இல்லம் இன்ன அவ்வல பைத்தின் முதிஅ லின்னாஸ், அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் முதலாக அல்லாஹ்வுடைய வீடாக கட்டப்பட்டது கஅபத்துல்லாவாக இருந்து கொண்டிருக்கு. பிறன்புக்குரியவர்களே, யாருக்கு இந்த உலகில் அந்த கஅபத்துல்லாவை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ, அந்த கஅபாவை தவாப் செய்ய கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ, இதைவிட இந்த உலகத்தில் வேற எதுவும் பாக்கியமாக இல்லை. பிறன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
இன்று ஹாஜிகள் கோடிக்கணக்கு நன்மைகளோடு வெகுமதிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பி வருகிறார்களோ உங்களுக்கு ஏழுமென்றால் அவர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பதாக அவர்களை சந்தித்து உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி ஒரு மனிதன் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகின்ற நேரத்தில் எந்த ஒரு பாவமும் இல்லாமல், தன் மீது எந்த பழியும் இல்லாமல் இந்த உலகை அடைந்தார்களோ, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், யார் அல்லாஹ் வழிகாட்டின மாதிரி, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி வருகிறார்களோ, இவரும் ரஜஅ கயௌமின் வலதத்து உம்முஹு, நபி அவங்க சொன்னாங்க, எப்படி அவங்களோட தாய் பெக்கிற நேரத்தில் அவர் இருந்தாரோ இதே போல் எந்த பாவமும் இல்லாமல் இருந்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் இன்ன அவ்வல பைத்தின் முதுஅ லின்னாஸ் அல்லதி பிபக்கத முபாரக், அந்த காபத்துல்லாஹ் பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், பரக்கத் நிறைந்தது, வஹுதன் லில் ஆலமீன், யார் அந்த காபாவை சந்திக்கிறார்களோ எத்தனையோ பேருக்கு அது நேர்வழியாக காட்டியிருக்கிறது. அந்த காபத்துல்லாவை சந்தித்தவர்களுக்கு ஹுதன் என்று சொல்லுகிறான், நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அந்த காபத்துல்லாவை முதலாக சந்திக்க கூடியவர். எப்படி மனிதனுடைய உள்ளம் அந்த மனிதனை ஏக்கிக் கொண்டிருக்கிறதோ, இந்த உலகத்தை ஏற்கக்கூடிய ஒன்றுதான் இந்த காபத்துல்லாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காபா, சகோதரர்களே, இந்த காபாவுடைய பயணம், ஹஜ்ஜுடைய பயணம், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலிருந்து இஹ்ராமை அணிவிக்கிறார். இந்த இஹ்ராத்தின் மூலமாக அல்லாஹ் அவருடைய உடம்பை சுத்தப்படுத்துகிறார். இஹ்ராத்தின் மூலமாக இஹ்ராம் கட்டியதன் பின்னால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். சகோதரர்களே, இதோ ரப்பே நான் ஆஜராகிவிட்டேன். உள்ளத்தில் ஒரு வகையான தூண்டுதல், உள்ளத்தில் ஒரு வகையான இன்பம், உள்ளத்தில் ரப்போடு ஒரு வகையான தொடர்பு. அப்படியே மீகாத்தை அடைந்து என்ன செய்வாங்க, மக்காவை அடைந்ததும் அன்புக்குரிய சகோதரர்களே, வழிகாட்டியாக செல்லக்கூடியவர்கள் அந்த காபத்துல்லாவை நோக்கி மத்அப், அதாவது தவாப் செய்யக்கூடிய இடத்தை நோக்கி கூட்டி போவாங்க. போற நேரத்தில் சொல்வார்கள், அன்புக்குரியவங்களே, பார்வையை தாழ்த்தி கொண்டு வாங்க. பார்வையை தாழ்த்தி கொண்டு செல்வார்கள். சென்ற நேரத்தில் எப்ப காபா வெளியாகுமோ, காபா தென்படுமோ, இந்த நேரத்தில் பார்வையை தூக்கி பார்க்க சொல்வார்கள். அன்பான சகோதரர்களே, யார் தன்னுடைய ஹலாலான உறவில், ஹலாலான பணம், கடமையை நிறைவேற்ற வேண்டும், ஈமானோடு தக்குவாவோடு போகிறாங்களோ, இவருடைய உள்ளத்தில இதெல்லாம் இந்த உலகத்தில் எந்தெந்த இன்பத்தை லட்சக்கணக்கு செலவழிச்சு எதெல்லாம் பார்த்தார்களோ, இதை விட இந்த காபத்துல்லாவை இவ்வளவு காலமும் நான் ஏன் பார்க்க வரவில்லை, இவ்வளவு நாளும் நான் ஏன் காணவில்லை என்று ஒரு உள்ளத்தில் ஒரு தடமாற்றம், ஒரு திடுக்கம், அழுகை, கண்ணீர். சகோதரர்களே, அந்த காபத்துல்லாவை காணுகிற முதல் தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கேட்கக்கூடிய துவா கபூலாகும் என்றான், கபூலாகும் என்றான். இந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டுதான் இன்றைக்கு ஹாஜிகள் விடைபெற்று நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்று மத்தாஃபுக்குள் இறங்குவார்கள். இறங்குகின்ற நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் கல்லை முன்னோக்கியவர்களாக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று தந்த கையை நெருங்க முடியாது, முத்தமிட முடியாது. இதனால் மத்தாஃப் இடத்தில்
அந்த ஹஜருல் அஸ்வதுக்கு நேராக பச்சை கலரில் ஒரு லைட் போட்டு அடையாளப்படுத்தியிருப்பார்கள். இந்த நேரத்தில் அந்த தவாஃபை ஆரம்பிப்பவர் காபத்துல்லாவை முன்னோக்கியவராக சொல்லுவார், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, பெரியார்களே, யார் இந்த காபத்துல்லாவை முன்னோக்குகிறார்களோ ஹதீசுகளில் விளங்கப்படுத்துகிறாங்க உலமாக்கள், கியாமத்துடைய நாளில் அந்த ஹஜருல் அஸ்வதுக்கு 2 கண் கொடுக்கப்படும். யார் இந்த ஹஜருல் அஸ்வதை முன்னோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்களோ இவர்களுக்காக வேண்டி கியாமத்துடைய நாளில் அது ஷஃபாஅத் செய்யும். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. ஹஜருல் அஸ்வத், கருப்பு கல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சொர்க்கத்தில் இறக்கப்பட்ட ஒரு வெண்மையான கல்லாக இருந்தது. சவ்வதத்துஹு ஹதாயா இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் உடைய பாவம், அந்த பாவ சுமையோடு அந்த கல்லை முத்தமிட்டு இவனுடைய அந்த பாவம் தான் அந்த கல்லை கருப்பாக்கியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கல்லே கருப்பாகுதண்டா பாவத்தோடு இருந்து கொண்டு, பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு, நல்லவர்கள் போன்று நடித்துக் கொண்டு வீடு திரும்புகிறோம். பிள்ளை வாப்பாண்டு ஓடி வருகிறது, அந்த பாவத்தோடு பிள்ளையை அணைத்துக் கொள்கிறோம், முத்தமிடுகிறோம். அல்லாஹ் எம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அந்த பிள்ளையுடைய நிலைமை என்னவாக மாறும்? கல்லே கருப்பாயிச்சென்றா சகோதரர்களே சொல்வார்கள், லா யஸ்ததில்லு தில் அல் ஊதுல் அஅவஜ். ஒரு வளைஞ்ச குச்சி ஒன்று இருக்கிறது, வளைஞ்ச குச்சி, அது நிழல் தருகிறது. சூரியன் அடிக்கும் போது நிழல் அடிக்கிறது. குச்சியை நாட்டினவர் யோசிக்கிறார், அடே நிழல் வளைஞ்சு போயிருக்கிறது, ஏன் நிழல் நேராக அடிக்கவில்லை? இதே போலுதான் சகோதரர்களே குச்சி வளைஞ்சிருக்கிறது. எங்களுடைய பாவத்துடைய தாக்கம் இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள், எங்களோட வாலிபர்கள், எங்களோட பிள்ளைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த காபத்துல்லாஹ் ஹஜருல் அஸ்வதை முன்னோக்கியதற்கு பின்னால் முல்தஸிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. ஹஜருல் அஸ்வதுக்கும் காபத்துல்லாஹ்வுடைய கதவுக்கும் இடையில் உள்ளது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சை அந்த இடத்தில் இவ்வாறு வைத்து சேக்கினை காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இடத்தில் யாராக இருந்தாலும் சரி, என்ன துஆ கேட்டதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நெஞ்சை அதிலிருந்து எடுக்க முதல் அல்லாஹ் கபூல் செய்வான். உலகத்தில் வேறெங்கையும் அடைய முடியுமா? இப்படியான இடங்களை நாம் அடைய முடியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, லட்சக்கணக்கு செலவழிச்சு இன்றைக்கு ஹாஜிகள் போயிருக்கிறார்கள், இந்த பாக்கியத்தை அடைகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த காபத்துல்லாவை சுத்தி வார நேரத்தில் அந்த பீலி, தண்ணி வடியக்கூடிய அந்த பீலி இருக்கிறது. அந்த நேரத்தில் ஓதுற துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம அதில்லஹு தில் லா தில்ல இல்லா தில்லுக். அல்லாஹ் அந்த கியாமத்துடைய நாளில் எந்த நிழலும் இல்லாத ஒரு இடத்தில் எங்களுக்கு நிழலை தருவாயாக, அதே மாதிரி எங்களுக்கு நேர் போற்றுவாயாக. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் மூலமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியே காபத்துல்லாவை சுத்தி வருகிற நேரத்தில் ருக்குனுல் யமான், அதாவது ஹஜருல் அஸ்வதுக்கு அந்த மூளைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த மூளைக்கும் 2க்கும் இடையில் 70 மலக்குகளை எல்லாம் வானத்திலிருந்து இறக்கி வைப்பான். எதற்காக வேண்டி என்றால், அந்த இடத்தில் யார் சந்திக்கிறார்களோ இவர்கள் கேட்கும் துஆவுக்கு ஆமீன் சொல்வதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த துஆவை ஓதும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன்
வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். அல்லாஹ் உலகத்துடைய நலவு ஆகிரத்துடைய நலவுகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. இந்த துவா அந்த இடத்தில் யார் ஓதுகிறார்களோ இவர்களுடைய துவா கபூலியத்தா. சகோதரர்கள், இந்த பாக்கியத்தை அடைந்தவர்களாகத்தான் இன்றைக்கு ஹாஜிகள் திரும்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதே போன்று தவாஃபை முடித்ததும் மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடம், கால் பாதம் பதிந்த இடம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த இடத்தை தான் தொழுவதற்குரிய இடமாக ஆக்கிக் கொள்ளும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் தான் தொழுதிருக்கிறார்கள். தவாஃபுடைய 2 ரக்காத்துகளை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்காமுக்கு பின்னால தொழுதுவிட்டு அதற்கு பின்னால் சைக்காக வேண்டி சொல்வார். அந்த நேரத்தில் ஜம்சம் நீர் அருந்தப்படும். ஜம்சம் நீர் என்றது சகோதரர்களே, லிமா ஷுரிபலஹு, எந்த நோக்கத்தில் அந்த தண்ணீரை குடிக்கப்படுமோ இதற்கு பூர்த்தியான கூலி, அந்த நோக்கங்கள் நிறைவேறும். வரலாறுகளில் எத்தனையோ பேருடைய தீராத நோய்கள் கூட அந்த இடத்தில் அல்லாஹ் சீராக்கி வைத்திருக்கிறார். அதே மாதிரி சகோதரர்களே, அந்த சை சஃபா மர்வா கிடையில ஓடக்கூடிய தொங்கோட்டங்கள், மினாவுடைய இடம், மினாவுடைய அந்த டெண்டில் இரவில் எல்லாரும் தூங்குவது, கபருக்குள் இருந்து அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்பாட்டப்படுவது போன்று ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சகோதரர்களே, பிறை 9வது தினம் ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய இடம் அரஃபாவுடைய மைதானம். ஷைத்தான் அழக்கூடிய நாள் அது, ஷைத்தான் கதறக்கூடிய நாள் அது. இவ்வளவுதான் பெரிய பாவியாக இருந்தாலும் அந்த இடத்தை யார் அடைகிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களும் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்ட இடம்தான் அரஃபா உடைய மைதானம். அல்லாஹ் எங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். சகோதரர்களே, அதை முடிந்து 10, 11, 12 சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவர்கள் கல்லெறிகின்ற நேரம், குர்பானிடுகிற நேரம், அதுக்கு பின்னால தவாஃபுல் வதா, விடை பெற்று வரக்கூடிய கடைசி தவாஃபை செய்து கவலையோடு காபத்துல்லா விட்டு பிரிந்து மதீனாக்கு சஃபர் செய்வார். மதீனா என்றது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம். லட்சக்கணக்கான ஸலவாத்துகள் நபி மீது சொல்லிக் கொண்டு போவார்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபியுடைய மௌத்துக்கு பின்னால், நீண்ட காலத்துக்கு பின்னால நபியுடைய கபரை ஜியாரத்துக்காக வேண்டி வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்ததுக்கு பின்னால வாங்கு சொல்லும்படி வேண்டிக் கொண்டார். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கு சத்தம் கேட்குது. மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கேட்ட ஒரு பாங்கு என்று எல்லா மக்களும் கவலையோடு வீடுகளை விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற நேரத்தில் ஒரு கையை தன்னுடைய காதிலும் ஒரு கையை ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற நேரத்தில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற தூணின் பக்கம் சேக்கினை காட்டுவார்கள். அந்த சேக்கினை காட்டுகின்ற நேரத்தில் அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் இல்லாததை கண்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மூச்சு அடைக்கிற அளவுக்கு அழுது அழுது அப்படி மயங்கி விழுகிறார். சகோதரர்களே, இன்றைய காலம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாங்கு மட்டும்தான் இருக்குது. அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமான் முஅத்தின்களோட உள்ளத்திலிருந்து கலட்டப்படுது. ஏதோ ஒன்றுக்காக வேண்டி பாங்கு நிறைவேற்றப்படுகிறது. சகோதரர்களே, கவலையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இடத்தை ஜியாரத் செய்தார்கள். இந்த ஹாஜிகள் இந்த பாக்கியத்தை அடைந்துதான் இன்றைக்கு இந்த ஹாஜிகள் எங்களோட நாடுகளுக்கும் ஊர்களுக்கும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஹஜ் என்றது இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் ஒன்று.
யாருக்கு கடமையாகும், எப்ப கடமையாகும் என்றதை இஸ்லாம் சொல்லுகிறது. சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஹஜ்ஜி என்றது, ஹஜ்ஜுடைய கடமை என்றது சாதாரணமாக போயிடுச்சு. ஏன் அதை பத்தி பேசுறல்ல, கதைக்கிறல்ல, இவ்வளோ பணம் செலவழிப்படுகிறது, இப்படி நாங்க யோசிக்கிறோம். அந்த காபத்துல்லா சகோதரர்களே, அந்த காபத்துல்லா இடத்தில் 120 அல்லாஹ்ட ரஹ்மத்து வருகிறது. யார் தவாப் செய்கிறார்களோ 60 ரஹ்மத்து தவாப் செய்யக்கூடியவருக்கு பங்கு வைக்கப்படுகிறது. காபத்துல்லாக்கு முன்னாலே யார் தொழுகிறார்களோ இவர்களுக்கு 40 ரஹ்மத்து. யார் அந்த காபத்துல்லாவை கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு 20 ரஹ்மத். 5 நேர தொழுக காபத்துல்லாக்கு முன்னால கிடைக்குதண்டா சகோதரர்களே, 1,00,000 ரக்காத்துடைய நன்மை கிடைக்கும். ஒரு முஸ்லிமை சந்திக்கிறோம், அவர் மீது சலாம் சொல்கிறோம், அவர் எங்களுக்கு மாறி வலைக்கும் சலாம் என்று சொல்லுகிறார். 1,00,000 பேர் எங்களுக்காக வேண்டி துவா செய்கிறார். உங்கள் மீது அல்லாஹ்ட சாந்தியும் சமாதானம் உண்டாகும். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த காபத்துல்லாவில் 1 ரூபாய் செலவழிக்கிறார். 1 ரூபாய் 1,00,000 ரூபாய் செலவழிச்ச நன்மை. ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறார், 1,00,000 ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்ட நன்மை. சகோதரர்களே, இந்த பொறுமதி பேசப்படணும். அடிக்கடி எங்கட வாலிபர்கள், எங்கட பிள்ளைகளுக்கு மத்தியில் சின்ன வயதிலிருந்தே இந்த விடயத்தை பேச வேண்டும். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிக்கடி கேட்ட துஆ, யா அல்லாஹ், ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திடு யா அல்லாஹ். நினைக்கிறோம் இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்றது கோடீஸ்வரர்களுக்கு மாத்திரம் என்று. சகோதரர்களே, கோடீஸ்வரர்களுக்கு மாத்திரம் அல்ல, அல்லாஹ் நாடியவர்களுக்கு. அல்லாஹ்ட வீடு காபா, அந்த காபத்துல்லாக்கு அல்லாஹ் விரும்பினவர்களை அல்லாஹ் அழைத்தெடுக்கிறார். இன்றைக்கு நாங்க ஓடக்கூடிய வாகனங்கள், நாங்க கட்டக்கூடிய வீடுகள், நாங்க வசிக்கக்கூடிய இடங்கள், நாங்க தூங்கக்கூடிய அறைகள் எத்தனை லட்சம். அன்புக்குரிய சகோதரர்களே, யார் ஹஜ்ஜுடைய கடமையை அடைந்தும் இந்த உலகத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ, எப்படி தொழுகையை விட்டவன், நோன்பை விட்டவன், இவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அந்த இஸ்லாத்துடைய கடமையில் ஒன்றில் பாழாக்கின தண்டனை அவருக்கு கிடைக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபல்யமுத் யஹூதியன் அவ் நஸாரா, அவர் ஒரு யஹூதியாக அல்லது ஒரு நஸாராவாக மரணிக்கட்டும் என்று சொன்னாங்க. சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமை ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு 5 லட்சம் அல்லது ஒரு 7 லட்சத்தில் இருந்தது. அந்த 10 வருஷத்துக்கு முன் வாழ்ந்தவர்கள் யாரிடத்தில் இந்த 5 லட்சமோ 7 லட்சமோ இருந்து இவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ, இவர் ஒரு பாவியாக இருந்து கொண்டார். இப்பே காலத்தில் கிட்டத்தட்ட 25 லட்சம் பணமாக இருக்கேலும் பொருளாக இருக்கேலும் நாங்க ஓடக்கூடிய வாகனம் கோடி கணக்கில் வாங்கி கோடி கணக்கு மாசத்துக்கு மாசம் மாத்தி மாத்தி அது பாவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய கடமையுடைய பொறுமதி உள்ளத்தில் விளங்குவதில்லை. சகோதரர்களே, பெரியார்களே, வீடு கட்டி கொடுக்கிறோம், தொழுகிறோம், அமல் செய்கிறோம், இப்படி ஹஜ்ஜுடைய சிறப்புகள் நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிறது. ஆனால் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றாத வரையில் அந்த கடமையை நிறைவேற்றின நன்மை உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், அந்த உம்ராவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆக சகோதரர்களே, பெரியார்களே, நாம் சிறிய வயதிலிருந்தே இந்த விடயத்தை நாம் பேச வேண்டும். அன்புக்குரியவர்களே, வயது கடந்து விட்டது, 50 வயசாகிட்டு இன்னும் நான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லை, வசதி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நசீபு கெட்டவர்களாக உலகத்தில் வாழ். நசீபு கெட்டவர். எப்ப எங்கட பணத்தில் ஹராம் கலக்குமோ, எங்கட தொழிலில் ஹராம் கலக்குமோ, அன்புக்குரியவங்களே, நல்லவன் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. பேருக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும்
வேற எங்கெங்கேயோ செலவழிக்கப்படுகிறது. எல்லாரும் யோசிக்கிறாங்க, நான் ஒரு பேசும் பொருளாக மாறணும், எல்லாரும் கதைக்கும் பொருளாக மாறணும், இந்த இடத்தில் இப்படி செலவழிக்கணும், இந்த இடத்தில் இப்பாறு நான் சாப்பாடு போட வேண்டும் என்று மாத்திரம் நினைக்கிறார்கள். சகோதரர்களே, ரப்புடைய ஏந்த ரப்பிடத்தில் நான் போக வேண்டும், அல்லாஹ் அந்த வீட்டை சந்திக்க வேண்டும், அந்த காபத்துல்லாவை என்னுடைய கண்ணால் காண வேண்டும், அந்த காபத்துல்லாவை அணைக்க வேண்டும், சந்திக்க வேண்டும், முத்தமிட வேண்டும் என்று எம்மில் எத்தனை பேர் ஆசைப்படுகிறோம்? அன்பானவர்களே, 4-5 பொம்புல பிள்ளை வீடு கட்டணும், இதுக்காக வேண்டி நாங்க ஹஜ்ஜை பிற்படுத்தினால், ஹஜ் செய்யாமல் விட்டால் அன்பானவர்கள் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வோம். இந்த மார்க்கம் என்றது இது எங்கட நாடு நாங்கள் உருவாக்கி கொண்டது. ஆனால் ஹஜ்ஜுடைய கடமை என்றது எங்களுக்கு பொறுப்பாக இருக்கு. அன்பானவர்களே, ஹஜ்ஜிக்கு செலவழிக்கிறோமே கோடி லட்சக்கணக்கில், இது அழிந்து போய்த்து விடும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். சகோதரர்களை, யார் ஹஜ்ஜிக்காக வேண்டி பணத்தை செலவழிக்கிறார்களோ 700 மடங்காக அது திருப்பி கொடுக்கப்படும் என்று சொன்னார் நபி அவர்கள். சொன்னார்கள், யார் அடிக்கடி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுகிறார்களோ இவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்துண்டா. ஹஜ்ஜி செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் கினா என்ற செல்வத்தை உண்டாக்குவான். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த வருடம்தான் மிஸ் ஆகிவிட்டது, இந்த வருடம்தான் தாமதித்து விட்டது. அன்புக்குரியவர்களே, வருடம் செல்வதற்கு இன்றிலிருந்து நியத்து வச்சு, மனைவி என் உம்மா என் வாப்பா உயிரோடு இருக்கிறாங்க, நான் எப்படி போறது? அவங்களுக்கு கடமை இல்லை, உங்களுக்கு கடமை, எங்களுக்கு கடமை. நாங்க தொழில் செய்கிறோம், ஹஜ்ஜுடைய நிசாபை அடைந்து கொண்டோம், வசதி வந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, நாம் என்ன செய்யணும்? எங்கட கடமையை நிறைவேற்ற மனைவிக்கு கடமை அல்ல. நாங்கள் விரும்பினால் அவர்களை கூட்டி போகலும், எங்கட தாய் தகப்பனை கூட்டிட்டு போகலும். அன்பானவர்களே, ஒரு மனிதன் இன்றைக்கு உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. எப்படி என்றா, ஒருத்தருக்கு ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு வசதி இருக்கிறது, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் மரணித்து விட்டார் என்றால் அவருடைய சொத்தை கணக்கு பார்த்து அவருடைய ஹஜ்ஜிக்காக வேண்டி பதலுல் ஹஜ்ஜி இன்னத்தரை ஹஜ்ஜி செய்ய வைக்க ஏலும் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜத்துல் வதாவுல இருந்தாங்க. சில சஹாபாக்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்கட தாய் தகப்பன் இன்னைக்கு வந்து கொள்ளேலா, உடல்ல ஆரோக்கியம் இல்ல, வாரத்துக்குரிய சக்தி இல்ல, என்ன செய்யலும்? நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட ஹஜ்ஜை நிறைவேற்றியதற்கு பின்னால் ஹஜ்ஜுல் பதல் இவங்களுக்காக வேண்டி நீங்களும் அவங்களுக்கு ஹஜ்ஜி செய்ய ஏலும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இதே போன்று எங்களுடைய அன்பான பெற்றோர்கள், தாய் தகப்பன் ஏதோ கஷ்டப்பட்டு வயலிலும் காட்டிலும் கடலிலும் தெருக்களிலும் எங்களுக்காக வேண்டி மகனை படிக்க வைக்கணும், உழைக்க வைக்கணும், முன்னேற்றணும், இப்படி என்று எங்களை வளர்த்துட்டுடுவாங்க. அவனோட வாழ்க்கையில இன்னைக்கு ஃபாதர் டே என்று வருகிறது. பெற்றோர்களுடைய உம்மாக்கு ஒரு தினம், பாப்பாக்கு ஒரு தினம். அவன் நினைக்கிறது சுத்தி காட்டுறது, அவங்களுக்கு ஒரு செல்ஃபி எடுக்கிறது, அவங்க இப்படி ஸ்டேட்டஸ் போடுறது, இதுவல்ல. இவங்களை சந்தோஷப்படுத்துறது ஆக முக்கியமானது. எங்கட தாய் தகப்பன உம்ரா செய்ய வைக்கிறது, எங்கட தாய் தகப்பன உம்ரா செய்ய வைக்கிறது. வசதியில் மேல் மிச்சம் இருக்கிறதா? ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அன்புக்குரியவர்களே, எத்தனையோ தாய் தகப்பன் அந்த காபத்துல்லாவை காண்பதற்காக வேண்டி ஏங்கி கண்ணீர் வடிக்கிறார். அன்பானவர்களே, நிறைவேற்ற வேண்டும். அன்பானவர்கள், இந்த ஹஜ்ஜுடைய கடமை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும்? ஹஜ்ஜுடைய கடமை இன்னைக்கு சிலர்கள் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு போறாங்க, திரும்பி நாட்டுக்கு வந்து பார்த்தா ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்பது இருந்ததை விட ஆக மோசமாக வாழ்க்கை மாறி. அல்லாஹ் பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு போற நேரத்தில் வலா யஃப்ருத், குர்ஆனில் வருகிறது வலா யஃப்சுக். எப்படி ஹஜ்ஜி போகணும் என்றா, அன்பானவர்களே, அந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற முறைகள் இருக்கிறது. சிலர்கள் என்ன செய்வாங்கண்டா, கணவன் மனைவியா ஹஜ்ஜிக்கு போவாங்க. எப்ப நாங்க இஹ்ராம் அணிவிச்சு ஹஜ்ஜுடைய நியத்து வைக்கிறோமோ, எங்கட மனைவி எங்களுக்கு ஹலால் தான். இது வரைக்கும் என்றா
அந்த தவாஃபுல் வதாவை முடிக்கும் வரைக்கும் எங்களுடைய மனைவி அந்த இடத்தில் எங்களுக்கு ஹராம். ஹஜ்ஜி பெருநாள் தானே, எல்லாரும் முசாபாக செய்யறாங்க என்று இன்றைக்கு மனைவியோடு முசாபாக செய்யறது, அணைச்சுக் கொள்வது, சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமை அது பாழாக்கிவிடும். அந்த மினாவுடைய மைதானம் இரவு நேரம், சூடான நேரம், டைம கலட்டோடும் கூடி இருந்து கொண்டு அரசியல் பிரச்சனை, அரசியல் பேச்சு, அவருடைய எத்தனையோ பேருடைய குறைகள் அந்த இடத்தில் பேசப்படும். அதே போல பாவமான பார்வைகள், பாவமான செயல்கள் அந்த இடத்தில் நடக்குமாக இருந்தால் இந்த ஹஜ் ஒப்புக்கொள்ளப்படாத ஹஜ்ஜாயிடும். வாழ்க்கை நடந்திருந்தால் திரும்ப ஹஜ் செய்வது எங்களுக்கு பொறுப்பாக இருந்தது. அன்பானவர்களே, உன்னதமான ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய இஸ்லாத்துடைய கடைசி பாக்கியம் எங்களோட வாழ்க்கையில ஆசை வருகிறது இல்லையா? எனக்கிட்ட வசதி இருக்குது, இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கலையா? ஒரு மனிதன் நினைக்கிறார், என் உடல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எனக்கு உழைச்சிடையிலும் வீடு சிகரெட்டுகளோ போத வஸ்துகளோ எதுவும் என் வாழ்க்கையில பாவனை இல்லை, என்னால இன்னும் கொஞ்சம் காலம் உயிர் வாழ ஏலும். அவர் இந்த நோக்கத்தில் ஒரு மனிதன் பிற்படுத்த ஏலும் என்று உலமாக்கள் சொல்லுகிறாங்க. ஆனா யாருக்கு கடமையோ அவர் முதலாவது செய்வதுதான் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜா அடுத்த வருடம் யார் யார் இருப்போம் என்று தெரியாது, எம்மை விட்டு விடை பெறுவதற்கு நெருங்குகிறது. எம்மை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதம், முஹர்ரத்துடைய மாதம் நுழைய போகிறோம். இஸ்லாத்துடைய முதலாவது மாதமாக இருக்கிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின ஒரு மாதம் முஹர்ரம் மாதம், அல்லாஹ்வால சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு மாதம். அதில் ஆஷூரா தாஷூரா உடைய நோன்பு இருக்கிறது, அதனையும் நாம் பிடிக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, யாருக்கெல்லாம் இந்த ஹஜ்ஜி கடமையாக இருக்கிறதோ அவர்கள் இன்றிலிருந்து நியத்து வைங்க, முயற்சி செய்யுங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவான். யாரெல்லாம் ஹஜ்ஜிலிருந்து திரும்புகிறார்களோ நாங்கள் ஓடி அவர்களிடத்தில் சென்று அவர்களிடத்தில் எமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வோம். இதே போன்று யார் குர்பானுடைய அமல்களை இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த நாளில் பெருநாளுடைய தினத்தில் நிறைவேற்றினார்களோ இவர்களுக்கும் அந்த ஹாஜிகளுக்கு கிடைக்கிற நன்மை கிடைக்கும். அவர்கள் அதையை அடைந்தவர்களாகவும் இந்த இடத்தில் நம்மில் எத்தனையோ பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுடைய நியத்துகளையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய அன்பான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவங்களுடைய கபறுகளை யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க எல்லாரோட வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். மூச்சுக்கு முன்னால உன்னுடைய வீடாகிய அந்த காபாவை கண்ணால நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மனிதர்களுக்கும் தந்திரியா அல்லாஹ். அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த ஊர் மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் யாரெல்லாம் தியாகம் செய்யறாங்களோ முயற்சி செய்யறாங்களோ அவங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். தீனுடைய மக்களாக நல்ல மக்களாக ஒற்றுமையான மக்களாக அனைவர்களை மாற்றியா அல்லாஹ். எங்க ஒவ்வொருத்தருடைய இறுதி முடிவை நல்லதா ஆக்கி தந்திரியா அல்லாஹ். மௌத்துடைய நேரத்தில் கலிமாவை தந்திரியா அல்லாஹ். இந்த துஆனுடைய பொருட்னால் ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة ومن يطع الله ورسوله
فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم بنفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمطريرا وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين فلا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها واتقوا الله واجمال في الطلب وتوكل عليه فإن الله يحب المتوكلين وادعوه فإن ربكم مجيب الداعي واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. بارك الله لنا ولكم القرآن العظيم ونفعنا وإياكم بآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا